கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் பட்டிக்காடுங்க ஊரை விட்டு ஓடி போகல, இங்கதான் சுத்திட்டு இருக்காளுங்க. வாட்? என்னடி உளற? நான் என்ன செஞ்சாலும் அவளுங்களை காலேஜ் விட்டு அனுப்பவே முடியல. அதுக்கு காரணம் பார்வதி பாட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் பவர். அதுக்கு முன்னாடி பார்வதி என்ன? அந்த பரமசிவனாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் மலர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மலருக்கு நடந்த ட்ராஜடிக்கு யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே மாறி போச்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சது ஃப்ரீ கோட்டால சீட்டு கிடைச்ச 2 ஏழை பொண்ணுங்கன்னு உங்களால நம்ப முடியுதா? ஆனா நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நிஜம். இன்னைக்கு இந்த மாதிரி ஃபார்வர்டான பல விஷயங்கள், த்ரெட்டனிங், பிளாக்மெயில்னு பல இல்லீகலான விஷயங்களை செய்யறது பாவர்ட்டி பீப்புள் தான். நாம ஐயோ பாவோன்னு இறக்கப்படுறோம். ஆனா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்படிதான் எங்க பாட்டியும் அவங்க மேல இறக்கப்பட்டு சீட்டு கொடுத்தாங்க. அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. ஆனா அவங்க பண்ண காரியம் ஒரு பொண்ணா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஃபியூச்சர்ல பெரிய பொலிட்டிக்கல் லீடரா வருவா. இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அழறா பாரு. வருங்காலத்துல உடன் பிறவா தோழி போஸ்டாவது கிடைக்கும். ஏழை பணக்காரன்னு பார்க்காம நம்ம காலேஜ்ல வளர்ந்த விஷ செடிய புடுங்கி எரியணும். பாதிக்கப்பட்ட மலருக்கு நியாயம் கிடைக்கணும். குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும். அதுக்கு நாம இப்ப என்ன செய்ய போறோம்? போராடுவோம். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். ஓகே ஓகே, போதும் போதும். மலருக்கு நியாயம் வேணும்னு நீங்க எல்லாரும் கோவப்படுறது நியாயமான விஷயம். ஆனா அதை இந்த இடத்துல செய்யறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு முன்னால போய் நியாயம் கேட்போம். தீபி, அமேசிங் டி. என்னடி அவளுங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்ட? சரி சரி, வா என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்.
சொல்லுங்க. சார், பசங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க சார். ஐயோ, அந்த பொண்ணுங்க மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க சார். சார் ஃப்ரீ ஹாஸ்டல் போயிட்டு பூங்குடியை மாரியையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலரோட போனை திருடி அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி அவளை அவமானப்படுத்தி இன்னைக்கு அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனா அந்த காரியத்தை பண்ண பூங்கொடி மாறி மேல நம்ம மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. காலேஜ் என்னோடதுதான், ஆனா நான் நியாயத்தோட பக்கம் தான் நிப்பேன். மலருக்கு நீதி கிடைக்கணும்னு உங்கள ஒருத்தியா நான் போராடுவேன். என்ன நம்புறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ நடந்திருக்கு, நம்ம இவ்ளோ போராடுறோம், ஆனா நம்ம பிரின்சிபல் நம்மள வந்து பார்க்கல, நம்ம கோரிக்கை என்னன்னு கேட்கல. நாம போவோம் பிரின்சிபால் கிட்ட, நம்ம கூட்டமா போய் கோரிக்கை வைப்போம். தப்பு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்க வைப்போம். வேண்டாம், அது தப்பு. நாம டிசிப்ளினோட நடந்துக்கணும். ஃபர்ஸ்டா நான் போய் நம்ம பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். நியாயமான தீர்வு கிடைக்கலன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா? நான் போய் பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். தேங்க்ஸ். வா. இன்னும் எவ்வளவு நேரம் சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்க? வெளிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. கேட்டிங்கல்ல? அவங்க கண்ட்ரோல மீறி ஏதாவது பிரச்சனை ஆயிடப்போகுது சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ கரஸ்பாண்டன்ட்டே வந்து நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா பூங்கொடி மாறி மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார். ப்ளீஸ், இட்ஸ் டைம் டு டேக் an action. நீங்க பேசாம இருந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். வரட்டும், பேசுவோம். செல்போன் திருடி மாறி கொலகாரி பூங்கொடி. ஐயோ, என்ன சார் பண்றது? கொலகாரி பூங்கொடி. செல்போன் திருடி மாறி. செல்போன் திருடி மாறி. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாமா, உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பசங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல? இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், எங்களை வேணுக்குமே துரத்துறாங்க சார். எங்களை விரட்டுறதுக்காக எல்லாம் செய்யறாங்க சார். எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல சார். என்ன சார் நடக்குதுங்க? அவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்ட் சார். அவங்கள வேற கூப்பிட்டு சஜஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க சொல்றத வச்சுதான் முடிவெடுக்க போறீங்களா? எனக்கு புரியல சார். அப்ப ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறதுக்கு என்ன சார் ஆன்சர்? சொல்லுங்க சார். நீங்க இப்படி பேசாம இருந்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடக்கும். போராட்டம் பெருசாகும். எங்க காலேஜ் பேர் தான் கெடும். I can't allow this. ஏதாவது பண்ணுங்க சார். ஏமா விசாரிக்க வேண்டாமா? என்ன சார் விசாரிக்க போறீங்க? இதோ இதோ பாருங்க, மலரோட போன். இந்த போனை தான் திருடி இருக்காங்க. இதுல இருந்து தான் வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால மலர் அவமானத்துல தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இவங்க கிட்ட விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? சார், அவங்கள காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹலோ, சொல்லுங்க மேடம். காலேஜ்ல என்ன பிரச்சனை? பூங்குடி மாரியை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க மேடம். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வயலண்டா பிஹேவ் பண்றாங்க மேடம். என்ன பண்ணலான்றீங்க? அந்த பொண்ணுங்க பாவம் மேடம். பிரச்சனை பெருசாச்சுன்னா மீடியா அது இதுன்னு நம்ம காலேஜ் பேரே கெட்டு போயிடும் இல்ல? ஆமா மேடம். அதுக்கு பேசாம ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி அந்த ரெண்டு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட வேண்டியதானே? பார்வதி மேடமே நேர்ல வந்து அவங்களுக்கு அட்மிஷன் ஆர்டர் கொடுத்தாங்க மேடம்.
அவங்க நாலேஜ் இல்லாம பசங்களை எப்படி மேடம் டிஸ்மிஸ் பண்ண முடியும்? நியாயமான கேள்விதான். ஆனா நம்ம பார்வதி மேடமுக்கு நம்ம காலேஜ் முக்கியமா இல்ல அந்த பொண்ணுங்க முக்கியமா? புரியல மேடம். அந்த 2 பொண்ணுங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்து அனுப்பிட்டு பிரச்சனையை முடிக்க சொல்லி பார்வதி மேடம் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். செய்யுங்க. ஓகே மேடம். உங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ண சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. அழுகை நிறுத்துங்க. அழுது அழுது நாடகம் போட்டு எல்லாத்துலயும் தப்பிச்சிடுறீங்கல்ல. உங்களுக்கே இவ்ளோ அறிவு இருந்தா எங்களுக்கு எவ்ளோ இருக்கும். இதுக்கு மேலையும் ஏமாத்தி இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்க. அதுதான் உன் ஆசை இல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் படிச்சு முன்னேறக்கூடாது. வசதி உள்ள நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாங்க இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிட்டா தெரியணும் இல்ல? நாங்க என்ன உங்க சொத்து சுகத்துல பங்கா கேட்டோம்? இங்க படிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். படிக்கிறதுக்கு என்ன பிள்ளை தகுதி வேணும்? நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. ஏய், எனக்கு நீ சாபம் கொடுக்கறியா? உன்ன மாதிரி ஆளுங்க நல்லா இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். பொட்டிய கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்கடி. இந்தாங்க, கிளம்புங்க. சார் வேணாம் சார். இத வாங்கிட்டு ஊருக்கு போனா எங்க வீட்ல எல்லாரும் உசுர மாச்சிப்பாங்க சார். சார் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சார். இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். மேடம், நாங்க எதுவும் பண்ணல மேடம். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கை அழிச்சிடாதீங்க மேடம். சார் நம்புங்க சார். வேணாம் சார். சார் இத கிழிச்சு போட்டுருங்க சார், ப்ளீஸ். ஒரு நிமிஷம் அதை கொடுங்க மேடம். சார் ப்ளீஸ் சார். கிளம்புங்க கிளம்புங்க. இருங்க. உலகத்திலேயே அரசாங்கத்தை விட, மிலிட்டரியை விட, போலீஸை விட ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட யூனிட்டி. மாணவர்களோட ஒற்றுமை உலகத்துல பல மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. இப்பவும் அப்படிதான். புரியலையா? நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம கோரிக்கையை ஏத்துக்கிட்டு பிரின்சிபல் சார் பூங்கொடி மாரிய டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பொறுங்க. தப்பு பண்ண அந்த கிராமத்து பையங்க வரட்டும். அவளுங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நம்ம கிளாஸுக்கு போவோம். ஏய், எதுக்கு என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க? அதான் டிஸ்மிஸ் ஆர்டர் கையில கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. போய் ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு கேம்பஸை விட்டு போயிடுங்க. இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போங்க. ஓத வரலுங்க பாருங்க. கோஷம் போடுங்க. செல்போன் திருடிய மாறி அலங்காரி பூங்கொடி திரும்பி போ, திரும்பி போ, வெளியேறு, வெளியேறு, அலங்காரி பூங்கொடி வெளியேறு, வெளியேறு. திரும்பி போ, திரும்பி போ, ஏய், நில்லு. உங்களால இனிமே இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. நீங்க 2 பேரும்
மரியாதையா ஊருக்கு திரும்பி போய் உழைச்சு சம்பாதிக்க பாருங்க. திருடு திங்கணும்னு நினைக்காதீங்க. போ. வெளியேறு வெளியேறு பூங்கொடி வெளியேறு 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 பூங்கொடி மாறி வெளியேறு. மாப்பிள்ள போலாம். போலாம் பூவு வா. பூவு அல்லாத புள்ள, அல்லாத புள்ள, எல்லாம் போச்சு. நாம கொடுத்து வச்சது இவ்வளவுதான். மனச தேத்திக்கோ. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பூவு பண்றது? நம்ம தலையில இம்புட்டு பெரிய பழிய போட்டு விரட்டுறாளுங்க பூவு. ஆனா ஏன்னு கேக்குறதுக்கு ஒத்த ஆள் கூட நம்ம பக்கம் கிடையாது பூவு. பூவு இதுக்கு மேலேயும் இவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்ல பூவு. இதையும் மீறி சண்டை போட்டா நம்ம கழுத்துல கைத்த மாட்டி விட்டத்துல தொங்க விட்டுருவாளுங்க பூவு. பாப்புல இந்த உசுரை வச்சுக்கிட்டாவது நம்ம ஊரு போய் சேருவோம் பூவு. தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் புள்ள. 3 வருஷம் படிப்பை முடிச்சிட்டு பட்டம் வாங்கிட்டு தான் இந்த மண்ணை மிதிப்பேன், உன் மூஞ்சில முடிப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் புள்ள. இப்போ இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க போய் நிப்ப? அதாத பூவு. படிச்சு முடிப்பேன், நல்ல வேலைக்கு போவேன், பெரிய ஆள் ஆவன்னு தாத்தா நம்புது. ஒன்னாலதான் நம்ம வம்சம் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு தாத்தா சொல்லிட்டே இருக்கும் மாதிரி அத பார்க்கத்தான் அது உசுர கையில புடிச்சிட்டு இருக்கு. நான் கபடியில தோத்து போனாலே அது மனசு தாங்காது. இப்போ எல்லாத்துலயும் தோத்துட்டு அது முன்னாடி எப்படி போய் புள்ள நிப்ப நானு? மனசு நிறைய சாதிக்கணுங்கிற வெறியோட கனவோட இங்க வந்தோமே புள்ள. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெறும் கையோட